ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பற்றி இன்றைக்கி வந்து பார்க்கலாம். பைத்தான் ஸ்டேட்மெண்ட்னா என்னென்னா வந்து பைத்தான் இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடிஞ்சதுன்னா பைத்தான் இன்டர்பிரட்டரால் அதை தான் வந்து பைத்தான் ஸ்டேட்மெண்ட்னுவாங்க. எந்தெந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் பைத்தானால் எக்ஸிக்யூட் பண்ண முடியுதோ அதுதான் பைத்தான் ஸ்டேட்மெண்ட். இப்போ நம்ம சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இப்போ a = 10 இப்படின்னு நம்ம அசைன் பண்ணோன்னா இது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட். இது வந்து ஒரு சிங்கிள் லைன் ஸ்டேட்மெண்ட். இந்த மாதிரி வந்து மல்டிபிள் லைன் ஸ்டேட்மெண்ட்ஸ் கூட நம்ம வந்து கொடுக்கலாம். மல்டிபிள் லைன் ஸ்டேட்மெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து 2 விதம் இருக்குது. ஒன்று வந்து எக்ஸ்பிளிசிட் லைன் கண்டினியூஷன், இன்னொன்று வந்து இம்ப்ளிசிட் லைன் கண்டினியூஷன். எக்ஸ்பிளிசிட் லைன் கண்டினியூஷன்னா என்னென்னா வந்து நம்ம வந்து இன்டர்பிரிட்டருக்கு வந்து சொல்லுவோம், எக்ஸ்பிளிசிட்டாக நம்ம வந்து சொல்லணும், இதுதான் நெக்ஸ்ட்டு வந்து வர லைன் வந்து ப்ரீவியஸ் லைன் தான் வந்து அது வந்து சம்மந்தப்பட்டது அப்படின்னு. இது எப்படி சொல்லுவோம்னா வந்து நம்ம வந்து பேக்ஸ்லாஷ் வந்து யூஸ் பண்ணுவோம். இப்போ வந்து 1 + 2 + 3 + இப்போ நம்ம நெக்ஸ்ட் லைனில் எழுதணுன்னா நம்ம வந்து பேக்ஸ்லாஷ் வந்து இது பண்ணணும். ஆனால் ஈவந்தோ இது வந்து நெக்ஸ்ட் லைன் போனாலும் ஆனால் அது வந்து சேம் லைன் தான் அது வந்து எடுத்துக்கும், ஏன் பேக்ஸ்லாஷ் யூஸ் பண்ணுறதுனால. இப்போ இந்த மாதிரி நம்ம 2 லைனில் எழுதியிருக்கோம். ஆனால் இது 2 லைனில் எழுதினாலும் இது வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சிங்கிள் ஸ்டேட்மெண்ட் தான் இது. இப்போ நீங்கள் ஏவோட வேல்யூ வந்து இப்போ பிரிண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஏ வந்து 21, 1 to 6 வரைக்கும் ஆட் பண்ணிங்கன்னா அதோட வேல்யூ வந்து 21. இங்கே பேக்ஸ்லாஷ் யூஸ் பண்ணுறதுனால இது வந்து நம்ம எக்ஸ்பிளிசிட்டாக இன்டர்பிரிட்டருக்கு வந்து சொல்கிறோம், இது நெக்ஸ்ட் லைன் வந்து மல்டி லைனாக இருந்தாலும் அது வந்து சிங்கிள் ஸ்டேட்மெண்ட் தான் அப்படின்னு. இன்னொன்று விதம் பார்த்திங்கன்னா வந்து இம்ப்ளிசிட் கண்டினியூஷன் ஸ்டேட்மெண்ட். இம்ப்ளிசிட் கண்டினியூஷன்னா என்னென்னா வந்து நம்ம வந்து இன்டர்பிரிட்டருக்கு வந்து சொல்ல தேவையில்ல, அது வந்து ஆட்டோமேட்டிக்காக அது வந்து புரிஞ்சுக்கும், இது வந்து மல்டி லைனாக இருந்தாலும் அது வந்து சிங்கிள் ஸ்டேட்மெண்ட் தான். அது எப்படின்னா வந்து இந்த மாதிரி நீங்கள் பேரந்தசிஸ் இல்லை ஃப்ளவர் ப்ராக்கெட் இல்லை வந்து ஸ்கொயர் ப்ராக்கெட் கொடுத்தீங்கன்னா இதெல்லாமே பார்த்தீங்கன்னா இது வந்து சிங்கிள் ஸ்டேட்மெண்ட்டாக தான் எடுத்துக்கும். இப்போ நீங்கள் வந்து a = 1 + 2 + 3 + இப்படி இது பண்ணிவிட்டு நீங்கள் நெக்ஸ்ட் லைன் போனாலும் எதுவுமே நீங்கள் ஸ்லாஷ்லாம் கொடுக்காம அப்போயும் அது பார்த்தீங்கன்னா வந்து சிங்கிள் ஸ்டேட்மெண்ட்டாக தான் எடுத்துக்கும். இப்போ நீங்கள் a பிரிண்ட் பண்ணிங்கன்னா 6 வேல்யூஸ் வந்து கம்மியாக வரும், ஏன்னா 6 வந்து நான் வந்து ஆட் பண்ணலாம், அதனால் 15 தான் வரும். இது வந்து இம்ப்ளிசிட். இது இன்னொன்று வந்து நீங்கள் ஸ்கொயர் ப்ராக்கெட்டும் யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து நீங்கள் கலர்ஸ்ன்னு நம்ம டிக்ளேர் பண்ணிவிட்டு இப்போ வந்து இது வந்து ரெட்டு, நம்ம நெக்ஸ்ட் லைன் போனாலும் ப்ளூ, திருப்பியும் நம்ம நெக்ஸ்ட் லைன் போகிறோம், இப்போ திருப்பி நம்ம க்ளோஸ் பண்ணோம். நம்ம பார்த்திங்கன்னா வந்து இப்போ 4 லைன் எழுதியிருக்கோம். நம்ம 4 லைன் எழுதினாலும் அது ஆனால் பார்த்திங்கன்னா வந்து ஒரு சிங்கிள் ஸ்டேட்மெண்ட்டாக தான் எடுத்துக்கும். இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட் வந்து இன்டர்பிரிட்டருக்கு வந்து சொல்லும் இது வந்து மல்டி லைன் போனாலும் இட் இஸ் ஏ சிங்கிள் ஸ்டேட்மெண்ட் தான் அது. இப்போ நீங்கள் கலர்ஸை நீங்கள் பிரிண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாம் நம்ம அசைன் பண்ண எல்லா கலரும் வந்து பிரிண்ட் ஆகும், ரெட், ப்ளூ, க்ரீன் அண்ட் எல்லோ. நெக்ஸ்ட் இது நீங்கள் பைத்தானில் பார்த்தீங்கன்னா பைத்தான் இண்டென்டேஷன். இப்போ நீங்கள் C++, ஜாவா அந்த மாதிரி லாங்குவேஜ்லாம் நீங்கள் எடுத்திங்கன்னா உங்களோட கோடு பிளாக் வந்து நீங்கள் பேரந்தசிஸ் ஸ்கொயர் ப்ராக்கெட் மூலயமா நீங்கள் வந்து இது பண்ணுவீங்க, ஃப்ளவர் ப்ராக்கெட் மூலயமா. ஆனால் நீங்கள் பைத்தானில் பார்த்தீங்கன்னா வந்து இண்டென்டேஷன் வந்து யூஸ் பண்ணுவோம். இண்டென்டேஷன்னா என்னென்னா வந்து ஒரு ஸ்பேஸ், அது வந்து டேப் ஸ்பேஸாகவும் இருக்கலாம், இல்லைனா நீங்கள் வந்து ஸ்பேஸ் பார் அமைக்க அந்த மாதிரி நீங்கள் ஸ்பேஸும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து நீங்கள் a = 10ன்னு கொடுத்துட்றீங்க. இப்போ இதை ஸ்பேஸ் யூஸ் பண்ணி எப்படின்னு வந்து ஒரு பிளாக் நம்ம க்ரியேட் பண்ணலாம் நான் வந்து காமிக்கிறேன். இஃப் a is greater than 5, எப்பயுமே ஒரு இண்டென்டேஷன் பிளாக் பார்த்தீங்கன்னா வந்து செமிகோலனில் வந்து ஆரம்பிக்கும், கோலனில் வந்து ஆரம்பிக்கும். print a is greater than 5. நீங்கள் எத்தனை ஸ்டேட்மெண்ட் வேணாலும் கொடுக்கலாம், ஆனால் என்னென்னா வந்து அது எல்லாமே வந்து ஒரே லெவலில் வந்து இண்டென்ட் ஆகிருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாலும் என்னோடய 2 ஸ்டேட்மெண்ட்டுமே பார்த்தீங்கன்னா ஒரே இண்டென்டேஷன் லெவலில் இருக்குது. இப்போ நான் எல்ஸ் பிளாக் கூட வந்து நான் வந்து இது பண்ணலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா ஏவோட வேல்யூ 10ன்னு இருக்கிறதுனால என்னென்னா வந்து ஒன்லி இஃப் பிளாக் மட்டும் எதுலாம் அந்த லெவலில் இண்டென்ட் ஆகிருக்கோ அந்த இது மட்டும் வந்து உங்களுக்கு வந்து பிரிண்ட் ஆகுது, எல்ஸ் பிளாக் வந்து பிரிண்ட் ஆகலை. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து இண்டென்டேஷன் யூஸ் பண்ணி கண்டிஷன்ஸ் இந்த மாதிரி பிளாக்லாம் நீங்கள் வந்து எழுதணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.